நாங்கள் டிக்வா புயல், அதனோடு இணைந்த வெள்ளங்கள், மண் சரிவுகள் அந்த அனர்த்தத்தில் இருந்து பார்க்கப்பட்டு 2 வாரங்கள் கடந்த நிலையில் நாங்கள் இருக்கிறோம். அவை இன்றைய காலப்பகுதியை பார்ப்போமாக இருந்தால் ஒரு சிலர் மீண்டும் தங்களுடைய வீடுகளுக்கு திரும்பக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள். இன்னும் சிலரோ தொடர்ந்தும் அந்த தற்காலிக பதிவிடங்களில் தங்க வேண்டிய நிலையில் இருக்கிறார்கள். இன்றைய இந்த கருத்துரைக்கு நாங்கள் எடுத்துக்கொண்ட இலக்கு குழுக்கள் என்று பார்க்கும் பொழுது முதியவர்களைத்தான் நாங்கள் என்று முன்னிலைப்படுத்த இருக்கின்றோம். இந்த முதியவர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அவர்களுக்குள் பலமும் இருக்கின்றது, தேவைகளும் இருக்கின்றது, சில பலவீனங்களும் இருக்கின்றது. அந்த முதியவர்கள் என்று பார்க்கும் பொழுது இலங்கை நாடு பல்வேறுபட்ட அனர்த்தங்களுக்கு முகம் கொடுத்திருக்கிறது. அது சுனாமியாக இருக்கலாம், 30 ஆண்டு கால யுத்தமாக இருக்கலாம், வெள்ளமாக இருக்கலாம், மண் சரிவுகளாக இருக்கலாம், புயல்களாக இருக்கலாம். இந்த முதியவர்கள் இவ்வளவு அனர்த்தத்துக்கும் முகம் கொடுத்து தப்பி பிழைத்தவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்குள் அதில் இருந்து தப்பி பிழைத்த அனுபவம் அவர்களுக்குள் இருக்கிறார். அது மிகவும் ஒரு முக்கியமான விடயம். நாங்கள் முதியவர்கள் குறித்து கருக்கின்ற பொழுது அதே போல இந்த முதியவர்கள் என்கின்ற பொழுது அவர்களுக்கு உடல் ரீதியாக, மன ரீதியாக, ஆத்மீக ரீதியாக, சமூக ரீதியாக அவர்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய விடயங்களும் இருக்கின்றன. அதே போல அந்த ஆரோக்கியத்தை குறைக்கக்கூடிய விடயங்களும் இருக்கின்றன. முதியவர்களின் தேவை என்று நாங்கள் பார்க்கும் பொழுது அது மற்றவர்களை விட கொஞ்சம் வேறுபட்டதாக தான் அமைகின்றன. இந்த ஒரு நாங்கள் சொல்வோம், ஒரு தங்குமிடத்தில் இருக்கின்ற ஒருவராக இருக்கலாம், தற்காலிக வதிவிடத்தில் இருப்பவராக இருக்கலாம், அல்லது முதியோர் நிலையத்தில் இருப்பவராக இருக்கலாம். அவரை நாங்கள் சந்திக்கும் பொழுது இந்த ஒரு விளக்கத்தோடு அவர்களை அணுகுவது பொருத்தமாக இருக்கும். அவருடைய தேவைகளை நாங்கள் அறிய வேண்டியதாக இருக்கின்றன. முதலாவதாக அவர்களுடைய உடல் தேவைகள் என்று பார்க்கும் பொழுது அவர்கள் நோய்த்தவர்களாக இருக்கலாம். என்று சொன்னால் முதிய வயது என்பது பல நோய்களை கொண்ட ஒரு நிலைமையாக இருக்கிறது. அந்த நோய்களுக்கு மருந்து எடுப்பவர்களாக இருக்கலாம். அந்த மருந்துகளை அவர்கள் அந்த மருந்துக்கான அந்த டயக்னோசிஸ் கார்டாக இருக்கலாம், அதற்கான ஆவணங்களை இந்த வெள்ளத்திலேயோ அல்லது மண் சரிவிலேயோ தொலைத்தவர்களாக இருக்கலாம். அதே போல அவருக்கு கொடுக்கப்படுகின்ற மருந்துகள் தொடர்பான விவரங்களும் அங்கு இல்லாமல் போயிருக்கலாம். அந்த நிலையில் நாங்கள் அவர்களுக்கான அந்த ஆவணங்களை ஒழுங்குபடுத்துவது அல்லது ஆவணங்களை தேடிக் கொடுப்பது, அவருடைய நோய் நிலைமைகளை மதிப்பீடு செய்வது, சில வேளைகளில் அங்கு வருகின்ற வைத்திய குழுக்களோடு ஒன்றிணைந்து அவர்களை பரீட்சனை செய்வது என்பது முக்கியமாக இருக்கும். அதே போல இந்த முதியவர்கள் என்ற உடலியல் நிலைமை என்று பார்க்கும் பொழுது அவர்கள் அடிக்கடி நோய்வாய்ப்படக்கூடிய தன்மைக்கு அவர்கள் உள்ளாக்கப்படலாம். குறிப்பாக அவருடைய நீர்ப்பீடனத்தன்மை அல்லது நாங்கள் இம்யூனிட்டி என்று சொல்கின்றோம், அந்த நீர்ப்பீடனத்தன்மை குறைகின்ற காரணத்தால் அவர்கள் அடிக்கடி தொற்று நோய்களுக்கு உட்படக்கூடிய சாத்தியம் இருக்கிறது. அவை இந்த வெள்ள அனர்த்தத்தின் போது ஏற்படக்கூடிய அது ஒரு டெங்கு நோயாக இருக்கலாம், லெப்டோஸ்பைரோசிஸ் போன்ற நோய்களாக இருக்கலாம். இந்த தொற்றக்கூடிய நோய்கள் அவர்களை இலகுவில் அணுகக்கூடிய சாத்தியப்பாடு இருக்கிறது. அதற்கு அவர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். போசனையுடைய உணவுகளை அவர்கள் உண்ண வேண்டும். அதே போல குடித்தாரிய நீரை அவர்கள் பருக வேண்டும். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் நித்திரை. போதிய அளவு நித்திரை அவர்கள் கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அவை இந்த விடயங்களை தவிர அவர்களுக்கு இருக்கக்கூடிய இன்னும் ஒரு உடலியல் சார்ந்த சவால் என்பது அவர்களுடைய மொபிலிட்டி என்று சொல்கிறோம். அவர்கள் நடக்கின்ற பொழுது, அவர்கள் இடத்தில் இருந்து இன்னும் ஒரு இடத்துக்கு நகருகின்ற பொழுது அவர்கள் விழக்கூடிய சந்தர்ப்பங்களும் இருக்கின்றன. அது அவருடைய உடல் பலவீனம் காரணமாக இருக்கலாம், அல்லது சில நோய்கள் காரணமாக கூட, நரம்பியல் பலவீனங்கள் காரணமாக கூட இருக்கலாம். அவர்கள் அந்த விழக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. அதை நாங்கள் தடுக்க வேண்டிய அவசியம்
மிகவும் இருக்கிறது. நாங்கள் கண்காணிப்பாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இன்னும் ஒரு வகையில் நாங்கள் பார்க்க போவோமானால் அவர்களில் சிலர் கண் காது அது தொடர்பான குறைபாடுகள் இருக்கலாம். சில வேளைகளில் அவர்கள் தங்களுடைய கண்ணாடிகளை அல்லது காது கேட்கும் கருவிகளை இழந்திருக்கலாம். அவற்றை நாங்கள் மீண்டும் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அவர்கள் ஒரு சாதாரணமான மனநிலைக்கு அல்லது ஆரோக்கிய நிலைக்கு திரும்புவதை உறுதிப்படுத்துவது. இப்ப அவர்கள் தற்காலிக இடமொன்றில் அவர்கள் இருப்பார்களாக இருந்தால் இன்னும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய சவால் என்னவென்று சொன்னால், அங்கு நாளாந்தம் பெறுகின்ற உதவி பொருட்களாக இருக்கலாம் அல்லது அவர்களுக்கான உணவாக இருக்கலாம். இந்த மாதிரியான நேரங்களில் எப்படி மற்றவர்களோடு இணைந்து அவர்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்வது என்பது அவர்களுக்கு சவாலாக இருக்கும். ஏனென்றால் அவருடைய உடல் பலவீனம் காரணமாக அவர்களுக்கு அந்த தொடர்பாடல் இருக்கக்கூடிய குறைபாடுகள் காரணமாக அவர்கள் மற்றவர்களோடு முந்தி அடித்துக் கொண்டு அங்கு சென்று அதை பெறுவது என்பது மிகவும் ஒரு சிரமமான விடயமாக இருக்கும். அப்ப இதில் அவர்கள் அங்கு இருக்கின்ற இளையவர்களாக இருக்கலாம், அங்கு இருக்கின்ற தன்னார்வ தொண்டர்களாக இருக்கலாம், அப்படி இல்லாவிட்டால் இந்த உதவி பொருட்களை வழங்குபவர்களாக இருக்கலாம். மிகவும் ஒரு முக்கிய கவனம் எடுக்க வேண்டிய நிலை இருக்கின்றது. இந்த முதியவர்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறது. என்று சொன்னால் அவர்கள் ஒரு மூலையில் இருப்பார்கள். சில வேளைகளில் அங்கு நடப்பது என்னவென்று கூட அவர்களுக்கு தெரியாது. அவர்கள் மற்றவர்களோடு போட்டி போட்டுக்கொண்டு அந்த பொருட்களை பெறுவது என்பதும் சாத்தியமல்ல. அவை அந்த ஒரு நிலையத்தை ஒழுங்குபடுத்துவராக இருப்பாராக இருந்தால் அங்கு இருக்கின்ற முதியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு முதல் உரிமை கொடுப்பது என்பது கூட மிகவும் ஒரு ஆரோக்கியமான விஷயமாக இருக்கும். ஏனென்றால் எங்களுடைய கலாச்சாரத்தில் கூட நாங்கள் முதியவர்களை மதிக்கின்ற ஒரு கலாச்சாரத்தில் இருந்து வந்திருக்கின்றோம். அவை இந்த அனர்த்தங்களின் போதும் அந்த மாதிரியான பெருமானங்களை நாங்கள் தொடர்ந்து காப்பது என்பது மிகவும் முக்கியமான விஷயம். அடுத்ததாக இந்த மன ரீதியாக ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்று பார்க்கும் பொழுது அவர்களுக்கு இருக்கக்கூடிய சில நோய் நிலைமைகளாக இருக்கலாம். குறிப்பாக இந்த மறதி நோய் என்று நாங்கள் சொல்கின்றோம். அவர்களுக்கு உண்மையாக தெரியாது என்ன நடக்குதுன்றே சில வேளை தெரிஞ்சிருக்காது. சில வேளை இப்படி ஒரு அனர்த்தம் நடந்ததான்று கூட ஞாபகம் இருக்காது. அவை அந்த மாதிரியான நோயில் இருக்கக்கூடியவர்கள் பற்றி நாங்கள் கவனத்துக்கு எடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. சில வேளைகளில் அவர்கள் அந்த இடத்தில் கொடுக்கப்படுகின்ற அங்கீகாரம் என்பது மிகவும் முக்கியமான விஷயம். அதாவது அந்த இடத்தில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு மதிப்பு கொடுக்கப்பட்டு அங்கீகாரம் கொடுக்கும் பொழுது அது அவர்களுடைய ஆரோக்கியத்தை, அது மனோ ஆரோக்கியமாக இருக்கலாம் அல்லது பொதுவான ஆரோக்கியமாக இருக்கலாம், அதை மிகவும் மேம்படுத்தக்கூடியதாக இருக்கும். அவை இந்த அங்கீகாரத்தை எப்படி கொடுப்பது, எப்படி அவர்களை அந்த குறிப்பிட்ட சூழ்நிலையில் ஒன்றிணைப்பது என்பது குறித்து முக்கியமாக நாங்கள் கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கும். அப்படி பார்க்கும் பொழுது அங்கு நடக்கின்ற நிகழ்வுகளில், நாளாந்த நிகழ்வுகளில் இவர்களை எப்படி ஒன்றிணைப்பது, இவர்களால் செய்யக்கூடிய சில விடயங்களை அவர்களை செய்ய வைப்பதன் மூலம் அல்லது அவர்களுக்கு விருப்பமான சில விடயங்களை அந்த இடத்தில் இருக்கின்ற சாதாரண நடைமுறை நிகழ்வுகளோடு ஒன்றிணைப்பதன் மூலம் அது சாத்தியமாக இருக்கும். குறிப்பாக இவர்கள் சிறுவர்களுக்கு கதை சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். பல்வேறுபட்ட கதைகளை பொதுவாக நாங்கள் சொல்லுகின்றோம் கர்ண பரம்பரை கருங்கள் என்று சொல்லி அந்த கதைகளை தெரிந்தவர்களாக இருப்பார்கள். அல்லது அவர்கள் எவ்வாறு அந்த பழைய அனர்த்தத்தில் இருந்து தப்பினார்கள் என்று சொல்லி கூட அவர்கள் கதைக்கின்ற பொழுது அது அங்கு இருக்கின்ற மற்றவர்களுக்கு ஒரு உத்வேகத்தை தருவதாக, இன்னும் எங்களுக்கு பல்வேறுபட்ட அனர்த்தங்கள் வந்தாலும் நாங்கள் தப்பி பிழைக்கலாம் என்ற ஒரு நம்பிக்கையை தருவதாக இருக்கும். அதே போல அவர்களில் ஒரு சிலர் கூடுதலாக சமய ரீதியான கலாச்சார ரீதியான அறிவுகளை அனுபவத்தை பெற்றவர்களாக இருப்பார்கள். குறிப்பாக ஒரு பிரார்த்தனை நிகழ்வாக இருக்கலாம் அல்லது சில பிரார்த்தனையோடு சம்பந்தப்பட்ட சில பாடல்களாக இருக்கலாம். அதையும் அவர்களுக்குள் சிறுவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதன் மூலமோ அல்லது ஒரு நாளாந்த நிகழ்வில் அதை ஒழுங்குபடுத்துவதன் மூலமோ அவர்களும் அந்த இடத்தில் தாங்களும் பங்கெடுக்கின்றார்கள் என்ற நம்பிக்கையினோடு அவர்களுடைய அந்த அங்கீகாரத்தையும் ஒரு மதிப்பையும் அவர்கள் பெறுவதும்
அதே போல் அவருடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கப்படுறதுக்கும் அது உதவியாக இருக்கும். இது ஒரு மிகவும் முக்கியமான ஒரு வழி. அதாவது நாங்கள் எப்படி அவர்களுடைய உடல் ரீதியான ஆரோக்கியத்தை மேம்படுத்துகின்றோம், அதே போல எப்படி அவர்களுடைய ஒரு சமூக ரீதியான அங்கீகாரத்தை கொடுப்பதன் மூலம் அவருடைய சமூக ஆரோக்கியத்தை மேம்படுத்துகின்றோம், அதே போல மனோ ஆரோக்கியத்தை நாங்கள் எவ்வாறு மேம்படுத்துகின்றோம். சில பேர்கள் அவர்கள் இந்த தியானம் போன்றவர்களை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். அந்த சில சமயம் சார்ந்த நடவடிக்கைகளை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள், சமய பிரச்சாரத்தை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கான அந்த பணியை அவர்களை செய்ய விடுவதன் மூலம் அவர்களும் திருப்திப்படுவார்கள், அதே போல அங்கிருக்கின்ற மற்றவர்களும் திருப்திப்படுவார்கள். இவர்களில் ஒரு சிலர் சில வேளைகளில் இந்த மது பாவனை அல்லது சிகரெட் பாவனை அல்லது சுருட்டு பீடி பாய்ப்பவர்களாக கூட இருக்கலாம். அந்த நிலையில் அவர்கள் அதை விட்டுட்டு இருக்கும் பொழுது அவர்களுக்கு சில விலகல் நடத்தைகள் கூட ஏற்படுத்தலாம், சில அறிகுறிகள் ஏற்படலாம். அதற்குள் கூட அவர்களுக்கு நாங்கள் சில உதவிகள் செய்ய வேண்டி இருக்கும். இது அவர்கள் அந்த விடயங்களை நிறுத்துவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பமாக கூட அமையலாம். அதற்கான அறிவுரைகளை வழங்குவதற்கும் நாங்கள் முற்படக்கூடியதாக இருக்கும் அங்கு இருக்கின்ற அந்த நிலம். அடுத்ததாக நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், இவர்கள் நாளாந்தம் அங்கு நடக்கின்ற எதிர்கால திட்டமிடல் தொடர்பான விடயம், எப்படி எது நடக்குது என்கின்ற விடயத்தை அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அதே போல அங்கு இருக்கின்ற அந்த ஒழுங்கமைப்புகளையும் கூட நாங்கள் ஓரளவுக்கு தெரிவிக்க வேண்டும். சில வேளைகளில் அவர்களுக்கு கண் தெரியாமல் இருந்தால் எங்கு அவர்களுக்கான அந்த மலசலக்கூடம் இருக்கின்றது என்பது தெரியாது, எங்கு அவர்களுக்கான உணவு வழங்கப்படுவது என்பது தெரியாமல் இருக்கலாம். அதற்கான ஒரு அறிவித்தல் பலகைகளாக இருக்கலாம் அல்லது அறிவித்தல் படிவங்களாக இருக்கலாம். அதை ஒரு பெரிய எழுத்தில கூடுதலாக அவர்களுக்கு வாசிக்கக்கூடிய விதத்தில் அவர்களுக்கு அந்த இடத்தில் ஒட்டுவது அவர்களுக்கு ஒரு சரியான ஒரு விடயத்தை கொடுப்பதாக இருக்கும். இன்னும் சிலர் சில வேளைகளில் இந்த மாதிரியான நிலைமைகளில் பொதுவாக இந்த முதியவர்கள் எப்பயுமே தங்களுடைய வீட்டில் இருக்கும் பொழுது அவர்களுக்குள் இருக்கின்ற அந்த ஒரு ஆறுதல் வெளியில் இருக்கும் பொழுது வருவதில்லை. இப்படியான நிலைமையில் இருக்கின்ற சில முதியவர்கள் என்ன நடக்கும் என்று சொன்னால் சில நடத்தை வேறுபாடுகளை காட்டுவார்கள். சில வேளைகளில் அவர்களுக்கு மறதி என்பது இருப்பமாக இருந்தால் அந்த இடத்தை விட்டு வெளியில் போவதற்கு அவர்களை சில வேளை அந்த இடத்தில் கட்டுப்படுத்துவது அல்லது முகாமைத்துவம் செய்வது என்பது கூட சவாலாக இருக்கலாம். ஆயினும் இயலுமானவரை அவர்களை அந்த இடத்தில் வைத்து முகாமைத்துவம் செய்வது பொருத்தமானதாக இருக்கும். ஆயினும் அது மிகவும் ஒரு அபாயகரமான ரீதியாக இருக்கும் பொழுது அல்லது மிகவும் தீவிரமாக இருக்கும் பொழுது அவர்களை அயலில் உள்ள அவர்களுக்கு அருகில் உள்ள வைத்தியசாலைக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு அனுமதிப்பது பொருத்தமானதாக இருக்கும். இந்த முதியவர்களை பொறுத்தவரையில் நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அவர்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கான வழிகளை செய்ய வேண்டி இருக்கின்றது. அதே போல அவர்களை இன்னும் ஒரு அனர்த்தம் ஒன்று வரும் பொழுது தயார்படுத்தலுக்கு செய்ய வேண்டிய விஷயம் இருக்கின்றது. இதை நாங்கள் அங்கிருக்கின்ற அந்த தன்னார்வ தொண்டர்களாக இருக்கலாம், அங்கிருக்கின்ற மற்றவர்களாக இருக்கலாம், அவர்களுக்குள் நாங்கள் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. உளவியல் முதலுதவி என்பதை நாங்கள் எப்படி இவர்களுக்கு பாதிக்கலாம் என்று சொன்னால், முக்கியமாக இவர்களை கவனிப்பது என்பது மிகவும் முக்கியமான விடயம், இவர்களுக்குரிய தேவைகளை அறிவது என்பது மிகவும் முக்கியமான விடயம். அடுத்தது ஒன்று என்னென்னு சொன்னால், இவர்கள் குறிப்பாக நாங்கள் சொல்லுகின்றோம் சஃபரிங் இன் சைலன்ஸ். சில வேளைகளில் அவர்கள் உரத்து கதைப்பது அவர்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அல்லது தொடர்பாடலில் கஷ்டமாக இருக்கும். நாங்கள் யோசிப்போம், பொதுவாக பார்க்கும் பொழுது இவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று. அவர்களுக்கு அணுகி அவர்களிடமிருந்து அவருடைய தேவைகளை அறிந்து அவர்களுடைய நலனை அறிய வேண்டியது, அவர்களுக்கு செவிமடிப்பது மிகவும் முக்கியமாக இருக்கிறது. இன்னும் ஒரு விஷயம் நாங்கள் முதலாவது நாங்கள் லுக் என்று சொல்கின்றோம், அதாவது நாங்கள் அவதானிக்க போகின்றோம். அடுத்தது அவரிடமிருந்து செவிமடுக்க போகின்றோம். மூன்றாவது இணைப்பு என்பது. நான் ஏற்கனவே கூறியது போல இந்த லிங்க் என்கின்ற விடயம் அந்த இடத்தில் உள்ள மற்றவர்களோடு அவர்களை ஒன்றிணைப்பதாக இருக்கலாம்,
அவர்களுக்கு நெருங்கிய சொந்தங்களோடு அவர்களை இணைப்பதாக இருக்கலாம், அவர்களுக்கு தேவையான சேவைகளோடு அவர்களை ஒன்றிணைப்பதாக இருக்கலாம். அது வைத்திய சேவையாக இருக்கலாம், சில வேளைகளில் அவர்கள் அரச உதவி பணம் பெறுபவர்களாக இருக்கலாம். அந்த அரச உதவி பணம் பெறுவதற்கான ஆவணங்களை அவர்கள் தொலைத்திருக்கலாம். அவை அந்த அருகில் உள்ள அந்த என்ன சொல்ற அந்த குறிப்பிட்ட நிறுவனம் அல்லது பிரதேச செயலக காரியாலய உத்தியோகர்கள் வரும்பொழுது இந்த முதியோர் மேம்பாட்டு நலன் உத்தியோகஸ்தர்கள் இருக்கிறார், அவரோடு இணைந்த வகையில் அந்த தேவைகளை நாங்கள் அவர்களுக்கு பெற்றுக் கொடுக்க முடியும். அந்த ஆவணங்கள் தொலைந்திருந்தால் அந்த ஆவணங்கள், அந்த உதவி பணங்கள் வழங்கப்படுமாக இருந்தால் அந்த உதவி பணங்களை பெறுவதற்கு அவர்களை வழிபடுத்துவது, இன்னும் சில நேரங்களில் அவர்களுக்கு தேவையான சில உதவிகளை பெற்றுக் கொடுப்பதற்கு நாங்கள் அவர்களை இணைப்பது, குறிப்பாக ஒரு சக்கர நாற்காலியாக இருக்கலாம். அந்த மாதிரியான தேவைகள் கூட நாங்கள் பிரதேச செயலக காரியாலயங்களோடு ஒழுங்கமைக்கப்படுகின்றது. இன்றைய அரசாங்க பொறிமுறையினோடு அவர்களை அதனோடு இணைப்பது கூட அவர்களுக்கான ஆரோக்கியத்தை, அவர்களுக்கான நம்பிக்கையை, அவர்களுக்கான ஒரு பலப்படுத்தலை கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். இந்த விடயங்கள் உண்மையாக நாங்கள் முதியவர்கள் என்று சொல்லும் பொழுது மிகவும் கவனத்துக்கு எடுக்க வேண்டிய விடயம். ஊடகவியலாளர்களின் என்ற வகையில் நீங்களும் இதற்கான ஒரு முக்கியத்துவத்தை கொடுப்பது மிகவும் அவசியமாக இருக்கிறது. நான் நினைக்கிறேன் இந்த தகவல்கள் இந்த முதியவர்களின் நலனை மேம்படுத்துவதற்கு மிகவும் உதவியாக அமைகிறது. நன்றி. ඒ සමගම අද දවසේ සෞඛ්‍ය ප්‍රවර්ධන කාර්යක්ෂේත්‍රයේ පැවැත්වෙන ප්‍රතිසාකච්ඡාව අවසන් වෙනවා. අපි ලබන සතියේ බදාදා දිනේ මෙවැනිම ප්‍රතිසාකච්ඡාවකින් නැවතත් හමු වෙමු. ඔබ සැමට බොහොමත්ම ස්තුතියි. සුබ දවසක්.